எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 7க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 7க்கான காணொளி. முதல் கேள்வி, சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர்.இ. மார்டிமர் வீலர். அடுத்தது இரண்டாவது கேள்வி, தோரா மானா மற்றும் மிகிரகுலா என்பவர்கள் யார்? இது சரியான விடை ஹீனர் ஆட்சியாளர்கள், ஹீனா ஆட்சியாளர்கள். அடுத்தது, கடல் நீரின் உவர்ப்பியம் அதிகம் காணப்படும் அச்சப்பகுதி 20 to 30 டிகிரி. அடுத்தது, டேஸ் மஞ்சள் நிறமுடைய தாது லிமோனைட். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவில் காடுகளின் பரப்பளவை கொண்டது? கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவில் காடுகளின் பரப்பளவை கொண்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தீபகற்ப பீடபூமி. அடுத்தது ஆறாவது கேள்வி, கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 2695 மீட்டர். அடுத்த ஏழாவது கேள்வி, உணவு பாதுகாப்பு திட்டத்தில் உட்கருவாக இருப்பது எது? உணவு பாதுகாப்பு திட்டத்தில் உட்கருவாக இருப்பது எது? பொது விநியோக முறை, பொது விநியோக முறை. அடுத்த எட்டாவது கேள்வி, இந்திய அரசாங்கம் 2022ஆம் ஆண்டிற்குள் டேஸ் வருமானத்தை 2 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் கொண்டுள்ளது. சரியான விடை விவசாயிகளின் வருமானம். அடுத்த ஒன்பதாவது கேள்வி, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மாவட்ட திரும்பும் அதிகாரியாக யார் செயல்படுவார்கள்? இது சரியான விடை ஆப்ஷன் சி, மாவட்ட ஆட்சியர். அடுத்தது பத்தாவது கேள்வி, பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது? பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது கிவா. அடுத்தது, கேரளாவில் எந்த மாதம் கருப்பு மாதம் என்று அழைக்கப்படுகிறது? ஆகஸ்ட் மாதம். அடுத்தது 12வது கேள்வி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மஞ்சள் மொத்த கொள்முதல் சந்தை உள்ள இடம் ஈரோடு. அடுத்து 13வது கேள்வி, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளின் டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது? இது சரியான விடை ஆந்த்ராக்ஸ். அடுத்தது 14வது கேள்வி, 1989ஆம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருதை பெற்ற நாவல் எது? இதுக்கு சரியான விடை தென்பாண்டி சிங்கம். அடுத்தது 15வது கேள்வி, மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் காப்பர். மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் காப்பர். அடுத்தது 16வது கேள்வி, பொறுத்துக உயிரினத்தின் பெயர் செயல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிஜிஏ மற்றும் ரைசோபியம் நைட்ரஜன் நிலை நிறுத்தல். பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் அமோனியமாக்கல். அடுத்தது, சூடோமோனாஸ் பாக்டீரியா டி நைட்ரிபிகேஷன், நைட்ரோபாக்டீரியா நைட்ரிபிகேஷன். அடுத்தது, தனி ஊசலின் அலைவு நேரம் சார்ந்திருப்பது, தனி ஊசலின் அலைவு நேரம் சார்ந்திருப்பது ஊசலின் நீளம், ஊசலின் நீளம். அடுத்தது 18வது கேள்வி, நிறப்பிறழ்ச்சி நீக்கிய வெள்ளைகள் கொடுக்கும் பிம்பம், நிறப்பிறழ்ச்சி நீக்கிய வெள்ளைகள் கொடுக்கும் பிம்பம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தெளிவான பிம்பம். அடுத்தது 19வது கேள்வி, கீழே உள்ள தனிமங்களில் மிக அதிகமாக உள்ளது எது? கீழே உள்ள தனிமங்களில் மிக அதிகமாக உள்ளது எது? சரியான விடை லித்தியம். அடுத்தது 20வது கேள்வி, சோடியம் டைகுரோமேட், சோடியம் டைகுரோமேட்டில் குரோமியத்தின் ஆக்சிஜனேற்ற எண் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி +6. ஏன்னா பார்த்தீங்கன்னா
குரோமியத்துக்கு 2x வச்சுக்கிட்டோம்னா தெரியாது. இது வந்து 7 2 14 -2னா ஒரு ஆக்சிஜனுக்கு, அப்போ 7 2 14. இங்க வந்து ஒரு சோடியத்துக்கு +2னா 2 சோடியத்துக்கு 2 சமம் 0. அப்போ 2x -14ல +2 போனா -12 சமம் 0. அப்போ 2x இந்த 12 அந்த பக்கம் போச்சுன்னா +12. அப்போ x வந்து பார்த்தீங்கன்னா 12/2. அப்போ x எவ்வளவு +6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சோடியத்துக்கு +1, ஒரு ஆக்சிஜனுக்கு -2. இந்த மாதிரி ஆக்சிஜனேற்ற எண் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 21வது கேள்வி. ஸ்ட்ரெப்டோமைசின் டேஸுக்கு எதிராக செயல்படுவது ஆகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அடுத்து 22வது கேள்வி. பாரிஸ் சாந்து என்பது டேஸ் ஆகும். பாரிஸ் சாந்து என்பது டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கால்சியம் சல்பேட் ஆஃப் H2O. அடுத்தது CaSO4 ஆஃப் H2O. அடுத்து 23வது கேள்வி. சலவை கல்லில் டேஸ் உள்ளது. இதுக்கு சரியான விடை கால்சியம் கார்பனேட் CaCO3. அடுத்தது 24வது கேள்வி. விளையாட்டில் மிகச்சிறந்த பயிற்சியாளருக்கான விருது ஒன்று வழங்கப்படுகின்றது. அதனை எவ்வாறு அழைப்பார்கள்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, துரோணாச்சாரியா விருது. துரோணாச்சாரியா விருது. இந்த காணொளியின் கடைசி கேள்வி. பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது? பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது? இதுக்கு சரியான விடை காக்கேசிய இனம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்த்தது TNPSC குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 7க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNPSC குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 7க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.